ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தைகல் ஸ்டடி சென்டர். இந்த செஷன்ல ஒரு இம்பார்ட்டண்ட்டான பார்ட் தான் பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. குரூப் 2 ப்ரிலிம்ஸ் முடிஞ்சாச்சு. இனி அடுத்தது மெயின்ஸ்க்காக நம்ம ப்ரிப்பேர் பண்றதுக்கு போதிய நேரங்கள் இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர்ல தான் நமக்கு ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வரப்போகுது. மார்ச்ல தான் மெயின்ஸ் எக்ஸாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அப்போ இந்த டைம நம்ம அழகா அவுட் சோர்ஸ் புக் படிக்கிறதுக்கு நம்ம வச்சுக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நடந்துட்டு வர்ற தேர்வுகள்ல நமக்கு தெளிவா தெளியிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து ஸ்கூல் புக் அவுட்ல இருந்து தான் கேட்குறாங்க. ஈவன் குரூப் 4 கூட தமிழ் ஆகட்டும், இல்ல மத்த ஜிஎஸ் சப்ஜெக்ட் ஆகட்டும், ஸ்கூல் புக்ல இருந்து விலகி தான் கேள்விகள் கேட்கப்படுது. அப்ப நம்ம டெஃபினட்டா நம்மளோட வே ஆஃப் ஸ்டடிய வந்து மாத்தி ஆகணும் இல்லைங்களா? ஸோ அப்ப என்ன பண்ணணும்? ரெஃபரன்ஸ் புக்கெல்லாம் நம்ம படிக்கணும். எப்படி நம்ம ஸ்கூல் புக் 10த் 2, 3 டைம் படிச்சிருப்போம். பாளையக்காரர்கள் லெசன்ஸ், ஸோ காந்தி காலகட்டம் லெசன் இந்த மாரி நெறைய லெசன்ஸ ரிப்பீட்டா படிச்சிருப்போம் இல்லைங்களா? தி சேம் திங் அவுட் சோர்ஸே நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 2டே 2 அவுட் சோர்ஸ் புக் தான் நம்ம எடுத்து பார்க்க போறோம். இப்ப நம்ம இனிஷியேட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு தெரியும் என்னென்னலாம் அவுட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் சிவா புக் வந்து சோஷியல் இஷ்யூக்கு நம்ம படிப்போம். ஸோ ஸ்கீம்ஸ் எல்லாமே ஓல்டு ஸ்கீம்ஸ் எல்லாமே அதுல வந்துடும். இப்ப இருக்க நியூ ஸ்கீம்ஸும் நமக்கு வந்துடும். அடுத்தது லக்ஷ்மிகாந்த் புக் நம்ம படிப்போம். தமிழ் வெர்ஷனும் நம்ம படிக்கலாம். வெங்கடேஷன் சாரோட புக் வந்து படிக்கலாம். தர்மராஜ் சார் புக் படிக்கலாம். ஐஎன்எம் இந்த மாரி விஷயத்துக்கு. ஸோ தற்கால தமிழக வரலாறு இந்த மாரி விஷயங்கள நம்ம வெங்கடேஷன் சார் புக் படிக்க போறோம். தேவிரா புக் படிக்க போறோம். சங்க இலக்கியங்களுக்காக தேவிரா புக் படிக்க போறோம். அடுத்து மஜித் ஹுசைன் புக் நம்ம படிக்க போறோம். ஜியாகிரபிக்கு. பூனம் தலால் தாஹியா அவங்க ஹிஸ்டரி புக்கு நல்லா இருக்கும். பாலிசி நோட் இருக்கு. தமிழரசு மேகசின் இருக்கு. டெய்லி தினமணில இருந்து வரக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் திங்ஸ் இருக்கு. ஸோ இது என்ன பண்ண போறோம்னா, இது ஃபுல்லுமே கம்ப்ளீட்டா கவர் பண்ண போறோம். இதுல இருக்கிற விஷயத்த தான் இந்த புக் சோர்ஸ்ல இப்ப ஸ்டார்ட்டிங் நம்ம ஐஎன்எம் எடுத்திருக்கோம்னு வைங்களேன், நம்மளோட பிளான் என்ன அப்படின்னா, இந்த மாரி உங்களுக்கு அதுல இருக்கிற இப்ப வந்து யூரோப்பியன் இன்வேஷன் மட்டும் அதுல இருக்கிறத அப்படியே உங்களுக்கு நம்ம குடுத்துடுறோம். சரிங்களா? ஸோ ஏன்னா எல்லாரும் இத்தன புக்கும் வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாரி பிடிஎஃப் ஃபார்மேட்ல குடுக்கப்படும். வீட்ல நீங்க வந்து பிரிண்டர் வச்சிருந்தீங்கன்னா, பிரிண்ட் போட்டுக்கோங்க. இல்லைன்னா நல்லா போல்டா தான் குடுக்குறோம். ஸோ நீங்க இத வந்து ஒன்ஸ் வந்து படிக்கணும். ஓகேங்களா? ஸோ டெய்லியோ இல்ல 2 டேஸ் ஒன்ஸோ ஒரு டாபிக் இந்த மாதிரி உங்களுக்கு குடுத்துடலாம். டெய்லியுமே குடுத்துடலாம். அப்பனா தான் நம்ம நெறையா கவர் பண்ண முடியும். சரிங்களா? இந்த மாரி குடுத்துட்டு நீங்க படிங்க. ஒரு 3 ஹவர்ஸ் இத படிக்கிறக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சார்ட் மாரி குடுத்துருவேன். தமிழ்லயும் பைலிங்குவல்ல இருக்கும். தமிழ்ல இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும். இது என்ன பண்ண போறோம்? முழுக்க முழுக்க அவுட் சோர்ஸ் தான் பார்க்க போறோம். சரிங்களா? ஸ்கூல் புக்கே கிடையாது. ஆனாலும் ஸ்கூல் புக் நீங்க அந்தந்த டாபிக் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா, அட்வென்ட் ஆஃப் யூரோப் பார்த்தீங்கன்னா, 8த் புக்ல உங்களுக்கு இருக்கும். அத ஒன்ஸ் வாசிச்சு விட்டுருங்க. அதுல இருக்கிற பாயிண்ட் இதுல டெஃபினட்டா கவர் ஆயிடும். ஸோ இது பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்க அப்ளை பார்த்தீங்க இல்லையா? இதோட இதத்தான் வந்து உங்களுக்கு பாயிண்ட்டா குடுத்திருப்போம். இத நீங்க முழுசா படிச்சுட்டு, இந்த பாயிண்ட்டா இருக்கிறத ரிவிஷனுக்கு வச்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு டாபிக்குமே நம்ம அவுட் சோர்ஸ் புக்கோட நோட்ஸ குடுத்துடுறோம். டாபிக்கா குடுத்துடுறோம். குடுத்துட்டு இந்த மாரி மெமரி திங்ஸ் குடுத்துருவோம். இப்ப டச் அப்டின்னா நீங்க என்னென்னலாம் ஞாபகம் வச்சுக்கணும்? என்னென்ன இயர்ல ஞாபகம் வச்சுக்கணும்? டான்ஸ்னா என்ன இயர்ல ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்ட்டு இந்த மாரி கீ பாயிண்ட்டா உங்களுக்கு குடுத்துடுவேன். சரிங்களா? ஸோ இங்கிலீஷ் மீடியம் நீங்க பார்த்தீங்கன்னா, தமிழ்ல பார்த்தீங்க இல்லையா? நோட்ஸ் வந்து தமிழ்ல பார்த்தீங்க இல்லையா? அதே மாரியே உங்களுக்கு இங்கிலீஷ்லயும் குடுத்துடுவோம். சரிங்களா? ஸோ இங்கிலீஷ்ல அரைவல், எக்ஸ்பான்ஷன் அதெல்லாம் பார்க்கலாம். புக்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி உங்களுக்கு ஹைலைட் பண்ணி குடுத்துருக்க மாட்டாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க குடுக்குற பிடிஎஃப்ல ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி குடுத்துருவோம். சரிங்களா? அப்ப நம்ம உங்களுக்கு படிக்கிறக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். புக் இருந்துச்சுன்னா, புக்ல நீங்க படிக்கலாம். ஓகேங்களா? ஆல்ரெடி என்கிட்ட இந்த புக் இருக்கு மேம் அப்டின்னா, நாங்க தான் டாபிக் சொல்லிட்டோமே அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன் புக்க படிச்சுட்டு, டைரக்ட்டா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மெமரி சார்ட்ன்னு ஒண்ணு குடுப்போம் இல்லையா? இங்கிலீஷ் மீடியத்திலயும் தருவோம், தமிழ் மீடியம் தருவோம். இத மட்டும் ஒரு குயிக்கா ரீகேப் பண்ணிருங்க. ஸோ இந்த டாபிக் மேக்ஸிமம் ஒரு 2 ஹவர்ஸ்ல முடிச்சிடலாம். முடிச்சதுக்கு அப்புறம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா, டெஸ்ட்ங்கிறது ஒண்ணு போடணும் இல்லைங்களா? நமக்கு பிராக்டிஸ்ங்கிறது ஒண்ணு இருக்கணும். ஸோ அந்த பிராக்டிஸ்க்கு உங்களுக்கு கொஸ்டின் குடுக்கப்படும். ஸோ அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியனோட மெட்டீரியல் குடுத்தாச்சு. ஃபேக்ட்ட ஞாபகம் வைக்கிறக்கு சார்ட் குடுத்தாச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, எம்சிக்யூ குடுத்தாச்சு. எம்சிக்யூ பார்த்தீங்கன்னா, மொத்தம் நம்ம ஒரு 13 மாடல் தான் டிஎன்பிஎஸ்சில கேட்கறாங்க. மேட்ச், கரெக்ட் பேர், இன்கரெக்ட் பேர், டைரக்ட் கொஸ்டின், விச் ஆர் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், அப்புறம் அசஸ் அண்ட் ரீசன் இந்த மாரி ஒரு 13 டைப் ஆஃப் கொஸ்டின். ஹவ் மெனி பேர்ஸ் ஆர் கரெக்ட். ஸோ இது மாரி ஒரு 13 பேர்ஸ் கேட்கறாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி டிஃபரண்டான கொஸ்டின் ஃபார்மேட்ல உங்களுக்கு ஒரு டாபிக் பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது 20 கொஸ்டின்.
30 கொஸ்டின் கூட நம்ம பார்த்துக்கலாம். நமக்கு என்னன்னா, படிச்சிருக்கோம். படிச்சத வந்து ரிவிஷன் பண்றதுக்கு ஒரு மெமரி சார்ட் குடுத்தாச்சு. அதுல இருந்து நமக்கு ஒரு கொஸ்டின் குடுத்தாச்சு. வித் ஆன்ஸரோட. இப்ப நான் அதுலருந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு சாம்பிள் தான் வந்து நான் எடுத்திருக்கேன். ஒரு 5 கொஸ்டின் மட்டும் எடுத்திருக்கேன். எடுத்து பின்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆன்ஸர் கீ இருக்கும். அதோட எக்ஸ்ப்ளனேஷனுமே இருக்கும். சரிங்களா? இது வந்து ஒரு மினி டெஸ்ட். ஸோ நம்ம ஒரு புக் எடுக்கிறோம். ரெஃபரன்ஸ் புக்க முடிக்கணும் அப்படிங்கன்னா, இது வந்து ரொம்பவுமே ஸ்மார்ட் வேவா இருக்கும். சிறு துளி பெருவெள்ளம் மாரி இருக்கும். ஓகே. ஒரே முட்டா நம்ம டம்ப் பண்ண முடியாது இல்லைங்களா? ஸோ டெய்லி நம்ம ஒவ்வொரு டாபிக் ஒவ்வொரு மாரி ஒவ்வொரு ஷார்ட் மாரி குடுக்க போறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நைட் இன்னைக்கு வந்து அட்வென்ட் ஆஃப் யூரோப்பினா நைட் ஒரு கிளாஸ் நீங்க டெஸ்ட் எழுத போறீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க OMRல எழுதுங்க. இல்ல அப்டின்னா நோட்ல 1, 2, 3 போட்டு எழுதுங்க. போட்டுட்டு எனக்கு ரிப்போர்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதுக்கு ஒரு ரேங்க் லிஸ்ட் மாரி மினியா விட்டுடலாம். அப்பதான் நமக்கு கொஞ்சம் என்கரேஜா இருக்கும். இன்னொன்னு என்ன பண்ண போறோம்னா, நீங்க ஆல்ரெடி நெறைய பேர் நைட் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஒரு Zoom லிங்க் குடுத்துருவேன். 9:30 இந்த டைம் பக்கத்துல வந்து ஒரு Zoom லிங்க் மாரி குடுத்துருவேன். குடுத்துட்டு, அதுல வந்து உங்களுக்கு ஓரலா கொஸ்டின் கேட்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல இருக்கிறதே தான். இதே தான். இந்த டாபிக் தானே குடுக்குறேன். ஸோ, அதனால எது வந்து ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் சென்டர் டச்சுக்கு, எது டேனிஷ்க்கு ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் சென்டர் நான் கேட்பேன். நீங்க ஓரலா நீங்க அப்படியே குவிஸ் மாரி ஆன்ஸர் பண்ணிக்கிட்டே வர்றீங்க. ஸோ, இந்த ஒரு டாபிக் நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 1 மந்த்துக்கு அப்புறம் மறுபடியும் இதையே ரிவிஷன் பண்ணிடுவோம். சரிங்களா? ஸோ, இந்த மாரி நம்ம எத எதெல்லாம் முடிக்க போறோம் ஒன்ஸ் அகைன் பாத்தரலாம். சிவா சார் புக்கு, லக்ஷ்மிகாந்த் புக்கு, வெங்கடேஷன் சார் புக்கு, தர்மராஜ் சார் புக், தேவிரா புக், மாஜித் ஹுசைன் ஜியோகிராஃபி ரொம்ப செலக்டிவா நம்ம சிலபஸோட ஒத்து போறத நம்ம படிக்க போறோம். பூனம் தலால் தாஹியா புக், பாலிசி நோட்ஸ், தமிழரசு புக் படிக்கிறோம். அதே மாதிரி ரீசனிங்க்கு பார்த்தீங்கன்னா, ஆர்.எஸ். அகர்வால் புக். சரிங்களா? ரீசனிங் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 9:30 நான் கிளாஸ் Zoom லிங்க் தருவேன்னு சொன்னேன் இல்லைங்களா? அதிலேயே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து எல்லா மாடல்ஸும் நான் உங்களுக்கு சொல்லிக் குடுத்துருவேன். டெஸ்ட் வந்து பின்னாடி பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம ஜிஎஸ் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஜிஎஸோட சேர்ந்து உங்களுக்கு ரீசனிங்குமே கூட எடுத்துட்டு போயிடுறேன். சரிங்களா? டெஸ்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதுதான். சரிங்களா? கிளாஸ்லயே நான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பேன். நீங்க ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் போட்டுருங்க. ஸோ உங்களுக்கு ஒன்ஸ் இதுல என்டர் ஆனீங்க அப்படின்னா, எப்படி என்னன்னு தெரியும். டீட்டெயில்ஸ் வந்து நான் போதிய அளவுக்கு உங்களுக்கு வீடியோல சொல்லிட்டேன். இருந்தாலும் உங்களுக்கு இதுல எதையாவது டவுட் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல வந்து, நான் சொல்ற நம்பருக்கு வந்து எனக்கு நீங்க வந்து கால் பண்ணுங்க. கால் வெயிட்டிங் இருந்துச்சு அப்படின்னா, வெயிட் பண்ணுங்க. நான் பேசிட்டு கூப்பிடுவேன். இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இந்த நம்பர் தான். இது ரிலேட்டடா ஏதாவது டவுட் இருந்தா கால் பண்ணுங்க. நம்ம சிபிடி டெஸ்ட்டும் போட போறோம். அக்டோபர் 6th வந்து சிபிடி டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ இது பாருங்க. இதுதான் நம்பர் 7867945526. ஓகே. இது ரொம்பவுமே அருமையான ஒரு இனிஷியேட்டிவ். இது வந்து உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தமிழ்லயும் இருக்கு, இங்கிலீஷ்லயும் இருக்கு. இதுதான் ஸ்மார்ட் வே. இதுதான் ஸ்மார்ட் பிளான். ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணவே தேவையில்ல. இப்ப இருக்கிற எம்சிக்யூஸ், இப்ப இருக்க பிஒய்க்யூல பார்த்தீங்க அப்படின்னா, அப்டேட்டடா இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இதுதான் ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜியா இருக்கு. இது பிரிலிம்ஸ் அடுத்த வருஷம் இல்ல நான் குரூப் 1க்கு ப்ரிப்பேர் பண்ண போறேன். இந்த புக்கெல்லாம் படிக்கிறவங்க தாராளமா இந்த கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் இப்ப குடுத்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க. இல்லைன்னா மெசேஜ் பண்ணி என்கிட்ட கேட்டுக்கோங்க. சரியா? குரூப் 1, குரூப் 2, 2A இப்ப வரப்போற அப்கமிங் மெயின்ஸ் எல்லாத்துக்குமே பயனுள்ளதா இருக்கும். ஆல் அவுட்சோர்ஸ் புக்ஸ் வந்து நம்ம முடிக்க போறோம். சரிங்களா? ஸோ ரொம்ப டம்ப் பண்ணாம ரொம்ப கம்மியா தான் குடுக்க போறோம். அத நான் உங்களுக்கு மெமரி சார்ட்டும் குடுத்துடுவேன். அத மெமரி நீங்க ஓரளவு பண்ணிட்டு, நைட் கிளாஸும் நீங்க ஓரல் டெஸ்ட்டும் அட்டெண்ட் பண்றீங்க. டெஸ்ட்டும் கொஸ்டின் அண்ட் ஆன்ஸர பிடிஎஃப்பா பார்த்து எழுதுறீங்க. ஸோ இவ்ளோ பண்ணி நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். ரொம்ப அருமையான காலம். பொருள், கருவி, காலம், இடம் இந்த 4ம் நமக்கு அமைஞ்சிருக்கு. பொருள் பார்த்தீங்கன்னா, சிலபஸ் கையில இருக்கு. இவ்ளோ மெட்டீரியல்ஸ் கையில இருக்கு. மெமரி சார்ட் இருக்கு. அதுக்கு டெஸ்ட் இருக்கு. ஓரல் டெஸ்ட் இருக்கு. இந்த பொருள், கருவி எல்லாமே நமக்கு அருமையா இருக்கு. காலம் பார்த்தீங்கன்னா, நமக்கு நல்லாவே டைம் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா, சீக்கிரம் ரிசல்ட் வந்து இன்னொரு 3 மாசத்துல வைக்கிறதா இருந்தா, இத்தன அவுட்சோர்ஸ் புக்கையும் நம்ம கவர் பண்றது சாத்தியமே கிடையாது. இப்ப பார்த்தீங்கன்னா, அழகா டைம் இருக்கு. இந்த ஒரு 3 மாசம், 4 மாசம் மட்டும் எங்கள அப்படியே பிளைண்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, டெஃபினட்டா அடுத்த வருஷம் வர எல்லா எக்ஸாமும் நீங்க பாஸ் தான். குரூப் 1 பிரிலிம்ஸ் ஆகட்டும், மெயின்ஸ் ஆகட்டும், 2A சிபிடி ஆகட்டும் எல்லாத்தையும் நம்ம அடிச்சு நொறுக்கிடலாம். 645, 65 போஸ்ட்ல நம்ம கவலைப்பட வேண்டாம். இன்கிரீஸ் ஆகும். இதுல நம்ம முன்னாடி நிக்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் டாப் 100க்குள்ள நம்ம போலாம். சரிங்களா? மெரிட்ல நம்ம போலாம். அதனால எத பத்தியுமே வொரி பண்ணிக்காதீங்க. டவுட் அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓகே. இதுக்கு ஒரு செப்பரேட் குரூப் இருக்கு. நான் அதுல ஜாயின் பண்ணிடுவேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.